நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பாண்டியன் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஈழத்து மெல்லிசை மன்னர் என போற்றப்படும் மூத்த இசையமைப்பாளர் எம்பி பரமேஷ் தனது தந்தை தமிழறிஞர் பீதாம்பரம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக மறுபதிவு செய்துள்ளார். அவரது இந்த ஆக்கத்துக்காகவும் அவரது 60 வருட இசை பயணத்துக்காகவும் அவரது மகள் இசை வாரிசு பிரபாலினி பிரபாகரன் பாட்டு நிகழ்ச்சியை இன்று சென்னையில் பிரம்மாண்டம் நடத்தினார். பிரபாலினி இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முப்பெரும் விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவில் பேசினார். அவருடன் இணைந்து இயக்குனர் சீனு ராமசாமி கலந்து கொண்டார். நிகழ்வு திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது, நம் தொப்புள் கொடி உறவான ஈழத்து மண்ணிலிருந்து வந்து இசை உலகிய தன் பக்கம் ஈர்த்த ஒரு மனிதரான எம்பி பரமேஷ் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தமிழின் பெருமையையும் மெல்லிசையின் இனிமையையும் சுட்டிக்காட்டியவர். அவரது வரிகளும் புலர்வளமும் அவரது மெட்டுகளும் தொடாத இதயங்களும் இல்லை. இன்று அவரது குடும்பம் இங்கே ஒன்று கூடியிருப்பதை பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் 60 வருட காலம் கலைவுலகில், அதுவும் இசைத்துறையில் நிலைத்திருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு தவம். எம்பி பரமேஷ் அவர்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் கடந்து தனது இசை சேவை தொடர வேண்டும் என்றார். தனது இசையால் தன் காதலி சிவமாலினியின் மனதை களவெடுத்த கள்ளன் இந்த எம்பி பரமேஸ்வர் என்று புன்னைக்குடன் சொன்னார். இந்த தம்பதிகளின் இசை வாரிசான மகள் பிரபாலினின் பேச்சையும் பாடியதையும் சொல்லி பாராட்டினார். ஒவ்வொரு தாய் தந்தையினருக்கும் இப்படி ஒரு மகள் தேவை என்று பாராட்டினார். தொடர்ந்து இந்தி திரைப்பட பாடல்களும் தனக்கு பிடிக்கும் என்றார். கூட்டத்துக்கு வந்திருந்த பலர் அவரை இந்தி பாடல் பாடுபடி கேட்டனர். அவர் தமிழர்களான நாம் கலை என்று வந்துவிட்டால் மொழி பார்ப்பதில்லை. லதா மங்கேஷ்கர் உள்ளிட்ட இந்தி கலைஞர்களை நான் அங்கீகரிக்கிறேன், பாராட்டுகிறோம். ஆனால் நமது பி. சுசீலா என்கிற அற்புத பாடகியை அவர்கள் ஏற்பதில்லை என்றார். தொடர்ந்து கொடிமலர் படத்தில் MS இசையில் பி. சீனிவாஸ் பாடிய மௌனமே பார்வை என்ற பாடலை பாடி அசத்தினார் திருச்சி சிவா. இயக்குனர் சீனு ராமசாமி பேசும்போது, ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் ஐயா அவர்களின் இசை பயணம் ஒரு மண்ணின் இசை வரலாறு. பொதுவாக ஒரு கலைஞன் தன் வாழ்நாளில் ஒரு 10 ஆண்டுகள் புகழோடு இருப்பதே பெரிய விஷயம். ஆனால் தொடர்ந்து 60 ஆண்டுகள் இசையோடு பயணிப்பது என்பது சாதாரணமானதல்ல. இன்றைய நவீன காலத்தில் இசை எவ்வளவு மாறினாலும் மெல்லிசையும் ராகங்களையும் அடிப்படையாக கொண்ட இசை எப்போதும் அழிவதில்லை. அந்த இசையை கட்டி காக்கும் ஒரு தூணாக பரமேஷ் ஐயா விளங்குகிறார். இந்த முப்பெரும் விழாவை இவ்வளவு நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும், குறிப்பாக பிரபாலினி பிரபாகரன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகள். இலங்கையின் மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் பேசும்போது, இலங்கையின் ஒரு சிறிய கிராமத்தில் இசையின் மீது கொண்ட காதலால் எனது பயணத்தை தொடங்கினேன். கால சூழலால் புலம்பெயர்ந்து ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து என பல நாடுகளுக்கு சென்றாலும் என் தமிழ் இசையை நான் ஒருபோதும் கைவிடவில்லை. இன்று மதிப்பிற்குரிய திருச்சி சிவா அவர்கள், இயக்குனர் திரு சீனு ராமசாமி மற்றும் இவ்வளவு துறைவிலக பிரமுகர்கள் முன்னிலையில் எனது 60 ஆண்டு கால சேவை கௌரவிப்பது எனக்கு பெரும் நெகிழ்ச்சியை தருகிறது. இந்த முப்பெரும் விழா நடப்பதற்கு காரணமான எனது குடும்பத்திற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சி பிரபாகரன் பேசும்போது, இந்த மேடையில் இன்று எனது தந்தை அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது மகளாக எனக்கு பெருமையாகவும் மிகுந்த நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு மனிதர் தனது வாழ்நாள் முழுதும் இசைக்காக அர்ப்பணிப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நான் அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன். அவர் எப்போதுமே தன்னை தற்காலத்திற்கு ஏற்ப புதுப்பித்து கொண்டே இருப்பார். அதனால்தான் இன்று இந்த பொற்காலத்திலும் நவீன பாடல்களை அவரால் உருவாக்க முடிந்தது. எனது தாத்தாவுடன் நினைவு மலரை மறுபதிவு செய்திருக்கிறார். எனது அப்பாவின் 60 ஆண்டு கால கலைப்பயணத்தை பாராட்ட நானும் என் சகோதரர்களும் சேர்ந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த விழாவிற்கு அழைத்தவுடன் மிகுந்த அன்புடன் இசைந்து வந்து எங்களை வாழ்த்திய மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களுக்கு, எனது அன்பிற்குரிய இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களுக்கும் என் நன்றி என்றார். அப்பாவை எப்போதுமே ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அவரது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைக்க உதவிய அனைவருக்கும் எனது நன்றிகள். குறிப்பாக இந்த விழாவை உலகெங்கும் கொண்டு சேர்க்க வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு பெரிது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா, உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளை கலந்து ஒழிக்க வேண்டும். உங்களின் மகளாக இந்த விழாவை ஒருங்கிணைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.